ஜாய நமஹ ஸ்ரீமத் வரவரமுனிய ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். வால்மீகேர் முனிசிம்மஸ்ய கவிதா வனசாரிணः शृण्वन् रामकथानादं को न याति परां गतिम्. यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्थं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम्. गोष्पदीकृतवारासिंहचकीकृतराक्षसम् रामायण महामाला रत्नं वन्दे अनिलात्मजम्. अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशम् अक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्. मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्काम्. नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं. यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्. वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना तदुपगत समास संधियोगं सममधुरोपनतार्थवाक्यबद्धं रघुवरचरितं मुनिप्रणीतं दशशिरसश्च वधं निशामयध्वं. श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षं रामं निशाचर विनाशकरं नमामि. वैदेही सहितं पुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्. अग्रे वाचेति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामळं. पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्. கற்பார் இராமபிரானையல்லால் மத்தும் கற்பரோ உற்பாமுதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முத்தமும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெத்த நாட்டுளே. இது நம்மாழ்வாருடைய அற்புத பாசுரம். கல்விக்கு விஷயம் என்று சொன்னால் சக்கரவர்த்தி திருமகனார்னு காட்டலாம். அந்த சக்கரவர்த்தி திருமகனாருடைய அவதாரம் சாஸ்திரத்திலே பூர்ணாவதாரமாக கொள்ளப்பட்டிருக்கிறது. நம் பூர்வர்களாலே பூர்ணாவதாரங்கள் என்பது ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும். அப்படிப்பட்ட பூர்ணாவதாரமாய் இருக்கக்கூடிய ராமாவதாரத்திலே சக்கரவர்த்தி திருமகனார் அவதாரம் பண்ணி தர்மத்தை நிலைநாட்டினார், சாதுக்களை ரட்சித்தார், துஷ்டர்களை சிக்ஷித்தார். அதுக்காகவேதான் அவதாரம் பண்ணுகிறார். அப்ப அவதாரத்துக்கு என்ன பிரயோஜனம்னா சாது ரட்சணம், துஷ்ட சிக்ஷணம், தர்ம சம்ஸ்தாபனம்னு காட்டப்படுது. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் ராமனாக அவதரித்த திருநன்னாள் ஸ்ரீராமநவமி என்ன இன்றைய தினம் லோகமெங்கும் கொண்டாடப்படுகிறது. அதற்கனுகுணமாக இன்றைய தினம் ராம கல்யாண குணத்தினுடைய அனுபவத்துக்கு ஆரம்பத்திலே செல்லுகிறோம். கீழே நாம் அனுபவித்த விஷயம், வால்மீகி பகவானுடைய ஆசிரமத்துக்கு நாரத பகவான் எழுந்தருளினார், ராமாயண சரித்திரங்களை எல்லாம் சொன்னார். அதை கேட்டுட்டு வால்மீகி பகவான் அனுஷ்டானத்துக்கு போகணும்னு போனார். அனுஷ்டானத்துக்கு போக வேண்டும் என்று சமயம் பார்க்கிற போது போது ஆகிவிட்டது, மாத்தியான்மிக ஸ்நானத்துக்கு கங்கை கரை வரையிலே செல்ல முடியாதுன்னு தோற்றித்து. ஏன்னா அதுக்குள்ள நாழியாகி விடும். அதனாலே அவர் தமசா நதிக்கரைக்கு சென்றார். அந்த நதியிலே இருக்கக்கூடிய சோலைகளை பார்க்க வேண்டும்னு ஒரு ஆசை ஏற்பட்டது. திடீர்னு அந்த ஆசை ஏற்படுவானேன் என்னில் இவர் மூலமாக பரம வேதாந்தார்த்தத்தை தெரிவிக்க வேண்டும் என்று எம்பெருமான் திருவுள்ளம் பத்தினார். இந்த வேதாந்தார்த்தம் தெரிவிக்கப்பட வேண்டும் என்றால் இது சொல்லப்பட வேண்டிய அர்த்தமானது கருணாகாகுஸ்தனுடைய குணங்களானபடியாலே இதை சொல்றவருக்கு ஹிருதயத்திலே தயா என்கிற குணம் இருக்க வேண்டும். அந்த கருணை இவரிடத்துல இருக்கா இல்லையான்னு தர்மதேவன் ஒரு பரீட்சை வைத்தான், அல்லது எம்பெருமான் ஒரு பரீட்சை வைத்தான். அந்த பரீட்சை தான் இவர் கண்களுக்கு காட்டப்பட்டதாய் அமைந்திருக்கக்கூடிய அந்த 2 கிரௌஞ்சங்களிலே ஒரு கிரௌஞ்சம் அடிபட்டு கீழே விழுந்தது.
அப்படி அடிபட்டு கீழே விழுந்த உடனேயே இவருடைய ஹிருதயத்துல அபாரமான காருண்யம். அந்த காருண்யானுகுணமாக சாப வார்த்தை வந்து விட்டது. அந்த சாப வார்த்தை மானிஷாத பிரதிஷ்டாம்துவம் அகம சாஸ்வதி சமஹா எத்கௌஞ்ச மிதுனாது ஏகம் அவதி காமமோ. இது சாப வார்த்தையா இருந்தாலும் கூட மேலே சொல்ல போகும்படியான அந்த ராமச்சரித்திரத்துக்கு மங்களாச்சரண ஸ்லோகமாக அமைந்து விட்டிருக்கிறது. சாமான்யமாக ஒரு கிரந்தத்தை ஒருத்தர் எழுதினாரேயானால் அந்த கிரந்தத்துக்கு அது முன்னால நமஸ்காரம் இருக்க வேண்டும், முன்னால ஆசீர்வச்சனம் இருக்க வேண்டும், முன்னால வஸ்து நிர்தேசம் இருக்க வேண்டும். வஸ்து நிர்தேச நமஸ்கார ஆசீசுக்கள் அமைய வேண்டும். எந்த ஒரு நூலாய் இருந்தாலும் அந்த நூல்ல இன்னது சொல்லப்படுகிறது அப்படின்னு முதல்லயே சுருக்கமாக காட்டு. அந்த நூல்ல ஒரு நமஸ்கார வார்த்தை இருக்கணும் ஆரம்பத்துல. அந்த நூல்ல நன்கு நடைபெற வேண்டும் என்கிற மங்களமான வார்த்தை வேண்டும். இதுதான் மங்களாச்சரண ஸ்லோகம். மங்களாச்சரண ஸ்லோகம்னு சொல்லுவோம். அதனால்தான் காப்பு 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 செய்யுள் என்று பல கிரந்தங்கள்லையும் இருக்கும். அப்படி பார்க்கிற பொழுது கம்பராமாயணத்துக்கு காப்பு செய்யும். தருகை நீண்ட தயரவன் தான் தரும் இருகை வேகத் வேளத்தி ராகவன் கதையினை திரிகை வேலை தரைமிடத்தை செப்பிட குறுகைநாதன் குறைகளல் காப்பது. குறுகைநாதன் திருக்குறுகூரிலே எழுந்தருள் இருக்கக்கூடியவராய் இருக்கிற நம்மாழ்வார் குறுகைநாதன். அவருடைய குறைகளல் காப்பதே அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய திருவடி தாமரைகள் அவை ரட்சிக்க வேண்டும் என்று காப்பு செய்யுளாக அமைந்திருக்கிறது. எதுக்காகனா தருகை நீண்ட தயரதன் தான் தரும். தருங்கையானது நீண்டிருக்கக்கூடிய தசரதனுடைய கை அப்படி நீண்டிருக்கும். என்ன காட்டாலும் கொடுக்கிற கை. அலம் புரிந்த நெடுந்தடக்கை எம்பெருமானுடைய கையை காட்டுறார் திருமங்கை ஆழ்வார். திருநெடுந்தாண்டகமாக பிரபந்தத்திலே அலம் புரிந்த நெடுந்தடக்கை எம்பெருமானுடைய கை அவ்வளவு நீளுகிறது, கொடுத்துட்டே இருக்கிறது. எது வரைக்கும் கொடுக்கிறதுனா எப்ப அந்த கை மீளும். நீள்ற கை மீள்வது எப்பொழுது? நம்மை நோக்கி நீண்டிருக்கக்கூடிய திருக்கையானது எப்ப திரும்பி போறது அப்படின்னு கேட்டால் அலம் புரிந்தா நாம் போரும்னு சொன்னால் ஒழிய அந்த கை திரும்பி போகாது. அலம் புரிந்த நெடுந்தடக்கை நீண்டதான திருக்கையை படைத்ததாக அமைந்திருக்கக்கூடிய. எவ்வளவு நீளம்னா திருநின்னவூருக்குன்னு பாசுரம் கிடையாது. ஆழ்வாருடைய பாசுரம், திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம் தனிப்பட்ட பதிகம் இல்லை. ஏதோ இங்கொன்னும் அங்கொன்னுமாக சில துணுக்க பாசுரங்கள் இருக்கிறது. அப்போ ஒரு பாசுரத்துல கடிபொழில் சூழ் கடல் மல்லை தலசேனத்தே திருக்கடல் மல்லையை பாடுகிற போது திருமங்கை ஆழ்வார் பாடும்படியான பாசுரம். பூண்டவத்தம் பிறக்கடைந்து தொண்டுபட்டு பொய்நூல மெய்நூல் என்னன்னு மோதிமாண்டு அவத்தம் போகாதே வம்மின் எந்த என் வணங்கப்படுவானை கணங்களேத்தும் நீண்டவத்த கருமுகிலை. நீண்டவத்தை கருமுகிலை அப்படின்னு ஒரு பாடு. கணங்களேத்தும் நீண்ட அத்தை அது சகா 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 தச்சப்தத்தாலே சொல்லப்படும்படியான அந்த பரமபுருஷன் நீண்ட அத்தை, நீண்டிருக்கக்கூடிய அவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் காட்டினார். இன்னொன்னு அத்தைன்னு ஐகாரமாக வைக்க வேண்டாம், அத்தா. அத்தான்னா ஹஸ்தான்னு அர்த்தம். கணங்களேத்தும் நீண்ட ஹஸ்த, நீண்டிருக்கக்கூடிய கை, எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய கை, அத்தனை பேருக்கும் வாரி வழங்கக்கூடிய உதாரணாயிருக்கக்கூடிய. அதே போல தசரதன் தருகை நீண்ட தயரதன். நீண்டவத்த கருமுகிலை எம்மான் தன்னை நின்ன ஊர் நித்திலத்தை திருவென்ற ஊரிலே இருக்கக்கூடிய பெருமான் பக்தராவி பெருமாள், பக்தவத்சல பெருமாள்னு காட்டுறார். அதே மாதிரியாக தருகை நீண்ட தயரதன் தான் தரும் இருகை வேழத்திராக. தசரதனுக்கு ஒரு கை அது நீளும்னு காட்டப்பட்டது. ராமபிரான காட்டுகிற போது இருகை வேழம், கை நீண்டிருக்கக்கூடிய யானை ராமபிரான். ஏன்னா யானைக்கு துதிக்கை நீண்டிருக்கும், அந்த மாதிரி யானை. ஆனா இந்த ராமபிரானு எப்படிப்பட்டவன்னா இருகை வேழம், ரெண்டு கையாலையும் வாரி வழங்கக்கூடியவன். அர்ஜுனனுக்கு சவ்யசாட்சின்னு பேர். ஒரு கையால வலது கையால மாத்திரம் அவன் அம்பு பிரயோகம் பண்ண மாட்டான், ரெண்டு கையாலையுமே அம்பு பிரயோகம் பண்ணக்கூடியவன், பானப்பிரயோகம் பண்ணக்கூடியவன். அந்த மாதிரி இருகையாலையும் கொடுக்கக்கூடியவன் இருகை வேழத்திராகவன். அவனுடைய கதையை திரிகை வேலை தரமிசை செப்பிடா
ஆக சுற்றும் கடலாலே சூழப்பட்டிருக்கக்கூடிய அந்த பூமியிலே இருகை வேழத்தி ராகவன் தன் கதை திரிகை வேல தரவினை செப்பிடா குறுகைநாதன் குறைகள் காப்பதே. அதை நான் சொல்லணுமோ இல்லையோ, அதுக்கு என்ன ரட்சிக்க வேண்டியது எது தெரியுமா? ஆழ்வாருடைய திருவடித்தாமர்கள். எந்த ஆழ்வார் கற்பாரி ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோன்னு காட்டினாரோ அந்த ஆழ்வாருடைய திருவடித்தாமர்கள் தான் என்ன ரட்சிக்க வேண்டும், என்ன ரட்சிக்க வேண்டும்னு கம்பர் பிரார்த்திக்க. அப்படி காப்பு செய்யுள் அமைந்திருக்க வேண்டும். அப்ப ராமாயணத்துக்கு காப்பு செய்யுள் எது? கம்பராமாயணத்துக்கு காப்பு செய்யுள் பார்த்துட்டோம். இப்போ வால்மீகி ராமாயணத்துல காப்பு செய்யுள் எதுன்னா மானிஷாத பிரதிஷ்டாம்ஸ்துவம் அகம சாஸ்வதி சமாகா, பெருமானுக்கு மங்களம் பண்ணும்படியான மங்களாச்சரணம். இதிலேயே ராவண மண்டோதரிகள் என்னும்படியான கிரௌஞ்ச மிதனங்களுக்குள்ளே ஒன்றை வீழ்த்தப் போகிறான். ராவணவதம் அப்படின்னு பெயராக அமைந்திருக்கக்கூடியது. அப்ப மான்னா மகாலட்சுமி நாச்சியார் மங்கள சப்தம். அந்த மகாலட்சுமி நாச்சியாருக்காகத்தான் இத்தனை காரியங்கள் அவன் செய்கிறான். அப்ப வஸ்து நிர்தேசம் ஆயிற்று, ஆசீசு ஆயிற்று, மங்கள வாசகங்கள்லாம் நடந்தது. எல்லாம் நடந்திருக்கக்கூடியது பிரதிஷ்டாம் ஸ்வமகம சாஸ்வதி சமாஹா யத் கிரௌஞ்ச மிதுனாதேகம் அவதி காம மோகிதம் அப்படின்னு இவர் சொல்லிட்டார். பின்னால் அந்த சிஷ்யன் இதை மனப்பாடம் பண்ணிட்டார். இந்த ஸ்லோகம் பாதபத்த அக்ஷரசம தந்திரீலய சமன்பிதான்னு இருந்தது. அப்படி சொல்லிட்டு தன்னுடைய ஆசிரமத்துக்கு வந்த போதுதான் அங்க பிரம்மா வந்தார். அந்த பிரம்மா வந்ததும் பிரம்மா இவரை உட்கார சொல்லிட்டு உட்கார்ந்தார். இதெல்லாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிற விஷயம். அதற்கு பிறகு பிரம்மா நியமிக்கிறார், நானா இந்த ராமகதை எழுதுறது? எனக்கு என்ன தெரியும்? சதகோட்டி பிரவிஸ்தரம். இந்த ராமாயண சரித்திரம் தேவலோகத்துல 100 கோடி ஸ்லோகங்களோட இருக்கிறது. 100 கோடி ஸ்லோகங்களோட இருக்கக்கூடிய ராமாயணத்தை இந்த உலகத்தவர்களுக்கு சுருக்கமாக தெரியும்படியாக நீர் எழுத வேண்டும். எனக்கு என்ன ராமாயணம் தெரியும்? பெருமாள் எழுந்தருளி இருந்த காலம், அந்த காலத்துல குசல் அவர்கள் வால்மீகி பகவானுடைய ஆசிரமத்துல இருந்தார். பெருமான் ஆரோ ஒருத்தனுடைய வார்த்தையை கேட்டு சீதா பிராட்டி லக்ஷ்மணன் மூலமாக கங்கக்கரையிலே இருந்த வால்மீகி பகவானுடைய ஆசிரமத்திலே விட்டுட்டு வந்துவிட அப்ப பிராட்டி திருவயிறு வாய்த்திருந்தார். அந்த திருவயிறு வாய்த்திருந்த காலத்துல அவள் அங்கு வந்தாள். அதற்கு பிறகு குசல் அவர்களுடைய ஜனனமே அங்குதான். அவர்கள் வால்மீகி பகவானுடைய பராமரிப்பிலே சீதா பிராட்டியினுடைய கண்காணிப்பு, வால்மீகி பகவானுடைய கண்காணிப்பிலே சீதா பிராட்டியினுடைய பராமரிப்பிலே அங்கேயே வளர்ந்தார்கள். ரிஷி புத்திரர்களைப் போலே வளர்ந்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய குழந்தைகள் அங்க இருக்க. இந்த அவகாசத்துலதான் வந்து சேர்ந்தார் அங்க பிரம்மா. அவர் சொல்லும்படியான வார்த்தை, அப்போ உமக்கு தர்ம வீரிய ஞானத்தாலே எல்லாவற்றையும் தெரிவிக்கிறேன். அசிதம் பாஷிதம் செய்வ கதிரியாயச்ச சேஷ்டிதம் தத் சர்வம் தர்ம வீரியேன யதாவது சம்பிரபஷ்யதி. வால்மீகியே நீர் கஷ்டமே படாது, நான் உமக்கு அனுகிரகம் பண்ணுகிறேன். அசிதம் பாஷிதம் செய்வா, அவரவர்கள் சிரிக்கிறது உமக்கு தெரியும், அவரவர்கள் பேசுறது தெரியும், அவரவர்கள் போறது உமக்கு தெரியும், அவரவர்கள் என்னென்ன காரியங்கள் செய்யறாளோ அதெல்லாம் தெரியும். அவரவர்கள் தும்மினா தெரியும், இருமினா தெரியும், கனைத்தால் தெரியும், படுத்தால் தெரியும், நின்னால் தெரியும், எல்லாம் தெரியும். ஒரு செய்கை விடாமல் தத் சர்வம் தர்ம வீரியேனா, அனைத்தையும் தர்ம வீரிய ஞானத்தாலே உங்க உள்ளுக்குள்ள உங்களுடைய மனசுக்கு உங்களுடைய புத்திக்கு எட்டும்படியாக நான் பண்ணிவிடுகிறேன். ஒரு தொலைக்காட்சியிலே பார்க்கிறார் போலே அத்தனையும் யதாவது சம்பிரபஷ்யதி, உள்ளபடியே நிஜமாவே நடக்கிற, அதாவது அந்த காலத்தில் நடக்கிறாப்பல்ல, நிஜமாவே நடந்தது. ஆனால் உம்ம காலத்துல உம்ம கண்ணெதிரிலே நடக்கிறார் போலே நீர் காணப் போகிறீர். பிரம்மாவனுடைய பிரசாதம் வால்மீகி பகவானுக்கு, கண்ணனுடைய பிரசாதம் தேவகி பிராட்டிக்கு, எம்பெருமானுடைய பிரசாதம் நம்மாழ்வாருக்கு. ஆக வால்மீகி பகவானுக்கு தேவதா விசேஷமா இருக்கக்கூடிய பிரம்மாவனுடைய பிரசாதம். அதனால ராமாயண கதை அத்தனையும் தெரிந்து கொண்டார். மொத்த கதையும் ஒண்ணு விடாமல் அத்தனையும் வால்மீகி பகவானுக்கு தெரிந்தது. கண்ணெதிரில் அப்படியே ஓடுறது இல்லை.
அப்ப நடக்கிற போது அந்த நடந்ததை அப்படியே பார்த்து பார்த்து எழுதுறார். இது பிரம்மாவனுடைய அனுகிரகத்தால வந்தது. தேவகி பிராட்டி கம்சவதத்துக்கு பிறகு கண்ணனம் பெருமான் நேர சிறக்கூடத்துக்கு போறார். வசுதேவ தேவகிகளுடைய விலங்கை அவிழ்த்து விட வேண்டும், அதுக்காக போகிறார். அங்க பார்த்ததும் தேவகிக்கு தாய்மை பீரிட்டு ஓடுற, அந்த தாய் அன்பு அப்படியே பெருகிறது. கண்ணா கண்ணா கண்ணான்னு கதறான். அப்போ அவன் வருத்தப்படுறா. ஆலநேழ் கரும்பன்ன வந்தாலோ அம்பு எத்தடங்கண்ணினந்தாலோ வேலை நீர் நிற தன்னவந்தாலோ வேழப்போதகம் அன்னவந்தாலோ. கண்ணா ஒன்னு நான் தாலாட்டு பாடலையே, எல்லாம் தெய்வனங்க யசோதை பெத்தாளே, நந்தன் பெத்தலன் நன்றினை இல்லா நங்கள் போன் வசுதேவன் பெற்றிலனே. நந்தகோபருக்கு கிடைச்ச பாக்கியம் வசுதேவருக்கு கிடைக்கலை, யசோதைக்கு கிடைத்த பேறு எனக்கு கிடைக்கலை. குன்னினால் குடை கவித்ததும் கோல குறவை கோத்ததும் குடமாட்டும், கண்ணினால் விளவெறிந்ததும் காலால் காளியன் தலை விதித்தது முதலா, வெண்ணிசேர் வெள்ளனல் விளையாட்டம் அனைத்திலும் அங்கென்னுள்ள முழுகுளிரா, ஒன்னும் கண்டிட பெத்திலே நடியேன் காணுமாறினி உண்டெனில். கண்ணா அதெல்லாம் நான் பார்க்க முடியும், அதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு காட்டுறையா? கண்ணன் முடியாதுன்னு சொல்லல, அதெல்லாம் என்னைக்கோ நடந்ததுமா, இன்னைக்கு எப்படி உனக்கு காட்ட முடியும்? அப்ப நடத்தி காட்டினான் அத்தனையும். சமகாலத்திலே அந்த காலத்துல திருவாய்ப்பாடியிலே தேவகி இருந்து பார்த்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே காட்டினார். இது கிருஷ்ண பிரசாதத்தாலே தேவகி பிராட்டி பெற்றது. ஆழ்வார் திருமாலால் அருளப்பட்ட சடகோபன். எம்பெருமான் தன்னுடைய சொரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய அவதாரங்கள் அத்தனை ஆழ்வாருக்கு கோவை வாயாள் பொருட்டு ஏற்றி நிறுத்த விருத்தாய், மதிலங்கை கோவைவிய சிலைகுனித்தாய், குலனல் யானை மறுப்பொசித்தாய், பூவவியா நீர் தூவி போதால் வணங்கே நேலும் நின் பூவியா மீனைக்கு பூசும் சாந்தன் நெஞ்சமே. கோபான வீசன் குறையெல்லாம் தீரவே ஓவாத காலத்து உவாதிதனை, காலம் என்னும்படியான உபாதியை கழித்து அந்த காலத்திலே ஆழ்வாரை அழைத்துக் கொண்டு சென்று மொத்தத்தையும் காட்டி. இது பகவத் பிரசாதத்தாலே ஆழ்வாருக்கு கிடைத்தது. அதே மாதிரியாக வால்மீகி பகவானுக்கு பிரம்மாவனுடைய பிரசாதத்தாலே முழுவதுமாக கிடைத்தது. அதுக்கு மேல பிரம்மா ஒரு ஆச்சரியமான அனுகிரகத்தை பண்ணுகிறார். யாவத் ஸ்தாஸ்யந்தி கிரயா சரிதச்சமஹீதலே தாவத் ராமாயண கதா லோகேஷு பிரச்சரி. உன்னுடைய வார்த்தையிலே எந்த விதமான பொய்யும் வராது. வால்மீகி ராமாயணத்திலே காட்டப்பட்டிருக்கக்கூடியவை அத்தனையும் சத்தியம். அதனால்தான் யார் எந்த ராமாயண கதை எழுதினாலும் அந்த கதைக்கு புறம்பாக, அதாவது வால்மீகி ராமாயணத்தை எழுதுவதற்கு எதிராக மாறாக முரணாக யார் எழுதியிருந்தாலும் அது ஆதரிக்கத்தக்கதல்ல. வால்மீகி ராமாயணத்துல இல்லாத கதைன்னா ஆதரிச்சுள்ளான். இந்த கதை வால்மீகி ராமாயணத்துல இல்ல, அது அங்க இருக்கு அப்படின்னா ஆதரிக்கலாம். ஆனால் வால்மீகி ராமாயணத்துக்கு முரண்பட்ட கதையாயிருந்தால், வால்மீகி ராமாயணத்துல சொல்லப்பட்ட தத்துவத்துக்கு முரண்பட்ட கதையாயிருந்தால் அந்த கதையை ஏற்பது கிடையாது. அப்ப பார்க்கிற போது என்ன தெரியறதுனால், வால்மீகி பகவானுடைய திருவாக்கிலே பொய் வராதுன்னு பிரம்மா அனுகிரகம் பண்ணிவிட்டார். நதேவா கன்றுதா காவியை காட்சிதத்திர பவிஷ்யதி. தேவரீருடைய திருவாக்கிலே ஒரு நாளும் பொய்யே வராது. அழகான விஷயத்தை காட்டினார். குரு ராம கதாம் புண்ணியாம் ஸ்லோகபத்தம் மனோரமம். ராமகதை புண்ணியமானது, அதனை பண்ணுவீராக, ஸ்லோகம் ஸ்லோகமாக பண்ணுவீராக, மனோரமமான ஸ்லோகங்களாக பண்ணுவீராக. அதுக்கு மேல உம்முடைய ராமாயணம் எது வரைக்கும் இருக்குன்னு தெரியுமா? யாவத் ஸ்தாஸ்யந்தி கிரயா. மலைகள்லாம் எது வரையும் இருக்க போகிறதோ அது வரைக்கும் இருக்கும். சரிதச்ச மஹீதலே. லோகத்துல எது வரைக்கும் நீர்நிலைகள் இருக்குமோ அது வரைக்கும் இருக்கும். தாவத் ராமாயண கதா லோகேஷு பிரச்சரிஷ்யதி. லோகத்தில் ராமாயண கதையானது அற்புதமாக அமைந்திருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னதும் இவர் தான் எழுத ஆரம்பிக்கிறார். முழுவதும் மொத்தத்தையும் அப்படியே கண்ணெதிர பார்த்து பார்த்து எழுது. ஒரு ரெக்கார்டு எழுதுற மாதிரி எழுதியிருக்கார் முழுவதையும். எப்படின்னா, எல்லையில் சீர் தயரதந்தன் மகனாய் தோன்றிற்றது முதலா தன் உலகம் புக்கதீரா, மொத்தத்தையும் எழுதிட்டார்.
தசரதனுடைய மகனாய் தோன்றினது வரைக்கும் தன்னுடைய உலகத்துக்கு எம்பெருமான் பரமபதத்துக்கு தன்னடி சோதிக்கு எழுந்தருளின வரையிலும் என்ன சரித்திரம் உண்டோ அத்தனை சரித்திரத்தையும் எழுதினார். ஆண்டாள் நாச்சியாருக்கு பகவான் காட்டி, அதாவது பகவான் இடத்துல ஈடுபட வேண்டும் என்று மண்ணு மதுரை தொடக்கமாக மதுரை புறத்தென்னை உத்திடுமின், மதுரையில ஆரம்பிச்சா துவராபதிக்கென்னை உய்த்திடுமின். ஆண்டாள் நாச்சியாருக்கு வருத்தம், பெருமான் அடைய முடியலையே, மோகித்து விழுந்து கிடக்கிறாள். கொஞ்சம் உணர்வு வந்தது, என்னை மதுரைக்கு அழைத்துக் கொண்டு செல்லுங்கள், என்னை ஆய்ப்பாடி அழைத்துக் கொண்டு செல்லுங்கள், என்னை கோவர்தனத்துக்கு அழைத்துக் கொண்டு செல்லுங்கள், என்னை பிருந்தாவனத்துக்கு அழைத்துக் கொண்டு செல்லுங்கள், என்னை பாண்டிவடத்துக்கு அழைத்துக் கொண்டு செல்லுங்கள், என்னை யமுனை கரைக்கு அழைத்துக் கொண்டு செல்லுங்கள், வரிசையா சொல்லின்னு வந்து கடைசியில என்னை துவராபதிக்கென்னை உத்திடுமின், துவாரகைக்கு என்னை அழைத்துச் செல்லுங்கள், கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேன், புண்ணில் புலி பெய்தாற் போல் புறனின் அழகு பேசாதே, பெண்ணின் வருத்த மரியாத பெருமானரையில் பீதக வண்ண வாடை கொண்டு என்னை வாட்டந்தணிய வீசியரே. அப்படியெல்லாம் சொல்லி பார்த்தா ஒண்ணும் நடக்கல. அவளுக்கு விரகதாபம் தீரல. அதனால மத்திருந்தீர்கள் கரியலாகா மாதவன் என்பதோ ரொம்ப தன்னை, ஒத்திருந்தேனு குறைப்பதெல்லாம் ஊமையரோடு செவிடர் வார்த்தை, பெற்றிருந்தாளை ஒழியவே போய் பேத்தொரு தாயில் வளர்ந்த நம்பி மற்பொருந்தா மற்களமடைந்த மதுரை புறத்தென்னை வித்திடும், அவன் அவதரித்த மதுரா நகரத்துக்கு என்ன அழைத்துச் செல்லுங்கள். இது ஆரம்பம். முதல்ல இதுதான் தயரநந்தன் மகனாய் தோன்றிற்றது முதலா, ராமாவதாரத்துல தசரதன் பிள்ளையா பிறந்தது ஆரம்பம். மதுரை மாநகரத்துல கண்ணன் அவதரித்தது ஆரம்பம். மதுரை புறத்தென்னை வித்திடும். அடுத்தது துவராபதிக்கென்னை வித்திடுமின், துவாரகையிலிருந்து பிரபாச கட்டத்துக்கு சென்று எம்பெருமான் பரமபதத்துக்கு எழுந்தொள்ளினான். அதுதான் கடைசியில் அந்த பதிகத்துல பாசுரம். அதுக்கப்புறம் பலன் சொல்லும்படியான பாசுரம். கூட்டிலிருந்து கிளிய போதும் கோவிந்தா கோவிந்தா வெண்ணழைக்கும், ஊட்டுக்கூடாது செருப்பனாகில் உலகளந்தான் என் உயரக்கூவும், நாட்டில் தலைப்பழி எய்தி உங்கள் நன்மை இழந்து தலையிடாமே, சூட்டுயர் மாடங்கள் சூழ்ந்து தோன்னும் துவராபதிக்கென்னை உய்த்திடுமின், துவாரகைக்கு அழைத்துக் கொண்டு செல்லுங்கள். அந்த துவாரகையிலிருந்துதான் பெருமான் தன்னடி சோதிக்கு எழுந்துள்ளார். அதே மாதிரி தன் உலகம் புக்கதீரா, இது ராமாயண சரித்திரம். அத்யைவாகம் கமிஷாமி லக்ஷ்மணேன கதாம் கதிம்னு கண்ணன் பெருமான் தான் ராமபிரான் தான் எழுந்தருளினான். அப்ப ஆண்டாளுடைய அனுபவம் மதுரை தொடக்கமாக துவாரகை வரைக்கும். குலசேகராழ்வாருடைய அனுபவம் தயரதன் மகனாய் தோன்றிற்றது முதலா தன்னுலகம் புக்கதீரா. அந்த மாதிரியாக வால்மீகி பகவான் தாமும் கூட அதே அர்த்த விசேஷங்களை எல்லாம் காட்டிக் கொடுத்திருக்கக்கூடிய. சரி, இப்படி ஒரு கிரந்தத்தை முழுவதுமாக சாதித்து விட்டார். 24,000 கிரந்தங்கள், 24,000 ஸ்லோகம் அமைந்திருக்கக்கூடிய அற்புத கிரந்தம். இந்த கிரந்தத்தை சாதித்து முடித்ததும் இது யாருக்காவது சொல்லிக் கொடுக்கணுமே. யாருக்கு சொல்லிக் கொடுப்பது அப்படின்னா, தௌத்து கந்தர்வ தத்வஜ்ஞம் வால்மீகி அற்புதமா காட்டியிருக்க. இது முன்னால வால்மீகி ராமாயணத்துல முன்னால் இருக்கக்கூடிய சில சர்க்கங்கள் வால்மீகி தாமே சாதித்தார்னு சொல்லுவார்கள். ஆரோ சில பேர் சிஷ்யர்கள் எழுதி சேர்த்தார்கள்னு சொல்லுவார்கள். அது எப்படி இருந்தாலும் சரி, தௌத்து கந்தர்வ தத்வஜ்ஞம், அந்த 2 குழந்தைகள் குசல் அவர்கள் கந்தர்வ தத்வஜர்கள். கந்தர்வ தத்துவம் கானம், கான விசேஷம். காந்தர்வ வேதம்னு பேர். அதெல்லாம் உபவேதங்கள். ரிக் சாமம் அதர்வணம் அப்படின்ற வேதம் இருக்கிறதே, அது முக்கியமான வேதம். அதை தவிர ஆயுர்வேதம்னு இருக்கு, வைத்திய சாஸ்திரம். காந்தர்வ வேதம்னு இருக்கு, கான சாஸ்திரம், நாட்டிய சாஸ்திரம். தனுர்வேதம்னு இருக்கு, வில் வித்யை. இப்படின்னு சிலவற்றுக்கும் வேதம்னு சொல்றது என்ன சாஸ்திரமானபடியா. அப்ப கந்தர்வ தத்வஜ்ஞௌ ஸ்தான மூர்ச்சன கோவிதௌ, எந்த ஸ்தானத்தில் எப்படி ஏற்பட்ட மூர்ச்சாஸ்வரங்கள் எல்லாம் பாட வேண்டும், எந்தெந்த இடத்துல எப்படிப்பட்ட ராகங்கள் இருக்க வேண்டும், என்ன ஸ்வரங்கள் இருக்க வேண்டும், சப்தஸ்வரங்கள் எது எது எதுக்கு பின்னால வர வேண்டும், எந்த ஸ்வரத்தை எதோட சேர்த்தால் எப்படி ராசிக்கத்தோடு கூடியிருக்கும், ராசிக்கம் மிஞ்சி வரும் அப்படின்றதெல்லாம். பிராத்தரௌ சகோதரர்கள் ஒருத்தருக்குருத்தர், ஸ்வரசம்பன்னௌ
நல்ல குரல் வளம் மிக்க இருக்கக்கூடியவர். குழந்தைகளை பாருங்க, இப்படி குழந்தைகளை நினைச்சு பாருங்க. 2 குழந்தைகள் நன்னா சங்கீதம் வரக்கூடிய குழந்தைகள், சங்கீதத்தினுடைய நுணுக்கம் தெரிந்த குழந்தைகள், அதுக்கு மேல எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாம் பாடினால் ஜனங்களுக்கு விசேஷமான ரசனம் உண்டாகும்னு தெரிந்த குழந்தைகள், ஒன்றோடொன்று புரிந்த குழந்தைகள், பிராத்தரோ. அப்படி இருக்க குழந்தைகள் ஸ்வரசம் பண்ணோ, 2த்துக்கும் குழந்தைகளுக்கு ஒரே மாதிரி குரல். அந்த மாதிரி அமைந்து இருக்கக்கூடியது கந்தர்வோ இவ ரூபிணோ. கந்தர்வ குழந்தைகள், கந்தர்வெல்லாம் அழகா இருப்பான். அம்பரம் தெரியும் காந்தப்பர் எல்லாம். கந்தர்வர்கள்ன்றவா அவ ஒரு தனி வகுப்பு. அந்த வகுப்புல இருக்கிறவாள்லாம் ரொம்ப அழகா இருப்பா பார்க்க. அப்ப கந்தர்வ ரூபிணவ் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். ரூப லட்சண சம்பன்னவ். இந்த 2 குழந்தைகளும் எப்படி இருந்தா தெரியும்? ரூப லட்சண சம்பன்னவ், வடிவழகு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி சாமுத்திரிகா லட்சணத்துல சொல்லப்பட்ட வடிவழகுடன் கூடின குழந்தைகளாக இருக்கிறார்கள். மதுரஸ்வர பாஷினவ், மதுரமாக தங்களுக்குள்ள பேசிப்பார். கடோரமான வார்த்தையே கிடையாது. இது சாஸ்திரம் சொல்லிருக்கு, என்னைக்குமே கடினமான வார்த்தையை பேசக்கூடாது. மற்றவாளுக்கு மனசு புண்படக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடாது. அஸ்லீலமான வார்த்தைகளை பேசக்கூடாது. அமங்கலமான வார்த்தைகளை பேசக்கூடாது. என்னைக்கும் நல்ல வார்த்தைகளையே பேச வேண்டும். எப்பவும் நல்ல வார்த்தை தான் இருக்கு. கேச்சராள், ஆகாசத்துல சஞ்சரிக்கக்கூடிய சில தேவர்கள்லாம் இருக்கா. அவ அப்படி போற போக்குல எந்த வார்த்தை கேட்டாலும் ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்லிட்டு போவான். அப்படி இருக்கிற போது நாம தீய வார்த்தைகளை சொன்னோமையானால் ததாஸ்துன்னு சொல்லுவான். நாம நல்ல வார்த்தைகளை சொன்னாலும் ததாஸ்துன்னு சொல்லுவான். அப்ப அவ ததாஸ்துன்னு சொல்லிட்டா அது பலிச்சு தொலைச்சதுன்னா என்ன பண்றது? அதனால நாம என்ன பண்ணணும்னா எப்பொழுதும் நல்ல வார்த்தையே சொல்ல வேண்டும். இனிமையான வார்த்தையை சொல்ல வேண்டும். அதைத்தான் பேசி பாடும். மதுர ஸ்வர பாஷிணம், மதுரமான ஸ்வரத்தோட இனிமையா பேசுறவா, கட்டையா பேச மாட்டா. அதுக்கு மேல அவர்கள் பிம்பாதி பிம்பாதி யோத்திதௌ பிம்பௌ, ராமபிரானுடைய 2 பிம்பமாக இருக்கக்கூடிய. ராமபிரான் ஒரு பிம்பம், ராமபிரானுடைய வடிவம். ஆனால் ராமபிரானுடைய 2 வடிவமாக இருக்கக்கூடிய ஆத்மா வை புத்திரநாமாசி, தானே தன் மகனாக பிறக்கிறான்னு சாஸ்திரம் சொல்ற. இந்த குழந்தைகளுக்கு ஜாதகர்மா நாமகரணம் எல்லாம் பண்ணுகிற போது ஆத்மா வை புத்திரநாமாசி வேதம் சொல்றது. தானே தன் மகனாக பிறந்திருக்கிறார். அப்ப ராமபிரானுடைய வடிவமாகவே இவர்கள் இருக்கிறார்கள். பிம்போதிதௌ பிம்பௌ ராமதேகாது ததாபர, ராமபிரானுடைய திருமேனியிலிருந்து வந்தவர்களா இருக்கக்கூடிய 2 பிம்பங்கள், 2 உருவங்கள் அப்படின்னு காட்டக்கூடியவர். அப்ப இவாளெல்லாம் எவ்வளவு ஞானிகளா இருந்தார்கள் அந்த குழந்தைகள் பாருங்க. வால்மீகி பகவான் ராமாயணத்தை கற்பிப்பதற்கு முன்பாகவே அடிப்படையான கல்விகளை சீதா பிராட்டி சொல்லி கொடுத்திருக்கான்னு தெரியுது இல்லையா? வால்மீகி பகவானுடைய ஆசிரமத்தில் அமைந்திருந்தபடியாலே, எழுந்தருள் இருந்தபடியாலே, அவர்கள் தங்கியிருந்தபடியாலே வால்மீகி பகவானுடைய பல உபதேசங்கள் கிடைச்சிருக்கும். ஆனாலும் சீதா பிராட்டினுடைய வளர்ப்புல அடிப்படையான கல்விகள், இந்த சங்கீதம் முதலான சாஸ்திரங்கள் எல்லாம் சீதா பிராட்டி சொல்லி கொடுத்திருக்காங்க. இது நமக்கு முக்கியமான புரிஞ்சுக்க வேண்டிய அம்சம். ஒரு குழந்தைக்கு பிரதம குரு யாருன்னு சொன்னால், அதாவது அந்த வித்யா குரு, கல்வி கற்பிக்கக்கூடிய குரு யாருன்னு சொன்னா தாயார் தான் முதல்ல சொல்ற. ஏன்னா குழந்தை தாயினுடைய முகத்தை தான் முதல்ல பார்க்கிறது. தாயார் தான் அந்த குழந்தையை முதல்ல பார்த்து அந்த குழந்தையினுடைய நன்மைக்கு எல்லாத்தையும் கர்ப்பத்துல இருக்கிறதுல இருந்தே பண்ணிடுது. அப்ப அந்த குழந்தைக்கு முதல் குரு தாயார். அப்ப தாயார்ன்றவோ நல்ல விஷயங்களையே சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைக்கு. என்னைக்கு அந்த குழந்தை சுயநலம் இல்லாமல் இருக்க வேண்டும், மற்றவாளுக்கு உபகாரபரனாக இருக்க வேண்டும், எல்லாருக்கும் நன்மையை நினைக்கிறவனா இருக்க வேண்டும், எல்லாருக்கும் ஹிதபரனாக இருக்க வேண்டும், எல்லாரிடத்திலும் இனிமையாக பேசுபவனாக இருக்க வேண்டும். அது மாதிரி லலித கலைகள்லாம், இவளுக்கு தெரிஞ்ச கலைகள்லாம் அந்த குழந்தைக்கு தாயார் தான் சொல்லிக் கொடுக்கும். கிட்டத்தட்ட 5-6 வயசு வரைக்கும் அந்த தாயார் தான் குருவாக இருக்கு. அப்படிதான் சீதா பிராட்டி மொத்தத்தையும் குசலவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அதனாலதான் வால்மீகி ராமாயணத்துல
அப்படிப்பட்டவரை தௌத்து கந்தர்வ தத்துவஜம். இல்லைன்னா கந்தர்வ தத்துவம் எப்படி தெரியும்? வால்மீகி உட்காந்து சாபாசா சொல்லி கொடுத்தாரா? சீதா பிராட்டி சொல்லி கொடுத்தாரு. ஸ்தான மூர்ச்சன கோவிதவ் பிராத்தரவு ஸ்வரசம்பன்னவ் கந்தர்வவ் இவ ரூபிணம் அப்படின்னு சொல்லப்படும்படியான நிலையில இருக்கக்கூடியவர். அவளை பார்க்கிறார் வால்மீகி பகவான். அவளுடைய தேஜஸ் நன்னா இவருக்கு மனசுல பட்டது. ஆஹா, இந்த குழந்தைகள் நமக்கு ராமாயணத்தை கத்துக்கிறதுக்கு இருக்கச்சே நாம இன்னொரு சிஷ்யனை எதுக்கு தேடிக்கொண்டு போக வேண்டும்? அப்ப இந்த ராமாயணத்தை உலகத்துல பிரச்சாரம் பண்ணணும்னா அதுக்கு யார் கிடைப்பார்கள் நமக்குன்னா, தௌத்து மேதாவினௌ திருட்வா, அந்த 2 மேதாவிகளாக இருக்கக்கூடிய குழந்தைகள். இவ்வளவு புத்திசாலியா இருக்கு, இவ்வளவு சாமர்த்தியசாலிகளான குழந்தைகளா இருக்கு. ஸ்ரவண தாரண போஷண பட்டு பாலா. தர்க்க சங்கிரகம். தர்க்கம்னா ஆங்கிலத்தில் லாஜிக். இந்தியன் லாஜிக்கு தர்க்க சாஸ்திரம்னு பேரு. இந்த தர்க்க சாஸ்திரத்துக்குன்னு ஒரு கிரந்தத்தை எழுதினார் அன்னம்பட்டர்ன்றவர். இந்த அன்னம்பட்டர்ன்றவர் தர்க்க சங்கிரகம் எழுதச்சே, எதுக்காக இந்த புத்தகத்தை எழுதுற அப்படின்னா, பாலாய சுகபோதாய, சின்ன குழந்தைகளுக்கு சுகமாக இந்த தர்க்க சாஸ்திரம்னா என்ன, எப்படி லாஜிக் அப்ளை பண்ணணும் அப்படின்றது சொல்றதுக்கு சின்ன குழந்தைகளுக்காக பாலாய சுகபோதாய இந்த தர்க்கத்தை நான் எழுதுகிறேன், தர்க்க சங்கிரகத்தை எழுதுகிறேன். அது வியாக்கியானம் பண்ணார் ஒருத்தர். பாலன்னா என்ன சுவாமி அர்த்தம்? பாலஹா கஹா, பாலன் யாரு அப்படின்னு கேட்டார். உடனே பாலஹா கிரகண தாரண போஷணப்பட்டு பாலஹா, கிரகண தாரண போஷணப்பட்டு பாலஹா, எவனொருத்தன் கிரகிக்கத்தக்க சாமர்த்தியம் படைத்திருக்கிறான், எவனொருத்தன் அதை நினைவில் கொள்ளத்தக்க சாமர்த்தியம் படைத்திருக்கிறான், எவனொருத்தன் அதை வளர்த்து கொள்ள வேண்டும் என்னும்படியான ஆசையோடு காரியங்களை செய்ய முற்படுகிறானோ, இதுல யாருக்கு சாமர்த்தியம் இருக்கோ அவனைத்தான் பாலன்னு சொல்லணும். எல்லாரும் பாலன் சொன்னா எத்தனை சொன்னாலும் புரியாதவன் அவனை பாலன்னு சொல்ல வேண்டாம். சொன்னாக்கா உடனே மறந்து போயிடுறவன் அவனை பாலன்னு சொல்லக்கூடாது. சொன்னதை வச்சுட்டு இவ்வளவுதான் நீ சொன்ன, இவ்வளவுதான் சொன்ன, என்ன சொல்றோமோ அதை கேட்டு அதன்படி நடந்து வளர்த்துக்கணும். பூனை பாலை குடிச்சுட்டு போகாத பாத்துக்கோ அப்படின்னு ஒரு குழந்தை இடத்துல சொன்ன. அந்த குழந்தை உட்கார்ந்து இருந்தது, கூடவே அந்த பால் இருந்தது. ஒரு பூனை பாலை குடிச்சது. அந்த குழந்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பூனை புறப்பட்டு போற சமயத்துக்கு அதை பிடிச்சு கையில வச்சுன்னு உட்கார்ந்து, இப்படி பாலை குடிச்சிடுது பூனை, இந்த மாதிரி பண்ணிருக்கியே அப்படின்னு தாயார் வந்து கேட்கிறான். நீதானே சொன்ன பூனை பாலை குடிச்சிட்டு போகாத பாத்துக்கோன்னு. பூனை பாலை குடிச்சது, அதுக்கப்புறம் போகாத பிடிச்சிட்டு இருக்கனா இல்லையா? இது பாலத்தனம் இல்ல, பூனை வரைச்சவே துரத்துற குழந்தை. கிரகண தாரண போஷண பட்டு பாலா. அப்ப அவதான் மேதாவிகள். அப்ப இந்த குழந்தைகளுடைய மேதாவிலாசத்தை பார்த்தார். என்னமா விஷயங்களை புரிஞ்சுக்கிறது, எப்படி புரிஞ்சுட்டு எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி செய்யறது. மேதாவினோ திருஷ்டுவா. அதுக்கு மேல இந்த குழந்தைகளுக்கு வேதத்துல எவ்வளவு ஆசை. வேத வாக்கியங்களை சொல்ற போது ஆணு கேட்டுட்டு இருக்கு, வேதார்த்தங்கள்லாம் புரிஞ்சுக்கிற சாமர்த்தியம் வந்திருக்கு. ஆகவே வேதேஷு பரிநிஷ்டிதோ, இந்த குழந்தைகளுக்கு தான் இதை சொல்லியிருக்கு. மேதாவிகளாக இருக்கிறார்கள், வேதத்திலே நிஷ்டப்படைத்தவர்களாக இருக்கிறார்கள், அதனால் இவர்களுக்கு இந்த கிரந்தத்தை சொல்லணும். சரி, வேதத்திலே நிஷ்டப்படைத்தவர்களுக்கு இந்த கிரந்தத்தை என்ன சொல்லி லாபம்? இது கதைன்னா, ராமனுடைய கதை குருராம கதாம் புண்ணியாம்னு சொல்லியிருக்கு. ராம கதையை சொல்லுன்னு சொன்னார். இந்த கதையை சொல்றதுல என்ன லாபம்னா, வேதோப பிரம்மணார்த்தாயா, வேதத்தினுடைய உபபிரம்மணம் இது. வேதத்துக்கு கருத்தை விவரிக்க கூடியது. எத்தனை வேதார்த்தம் உண்டோ அது அத்தனை இதுல இருக்கிறது. வேதாந்தார்த்தமாய் அமைந்திருக்கக்கூடிய, உத்தரபாகமாய் இருக்கக்கூடிய ஜெகத் காரணத்துவம் இதுல சொல்லப்படுறது.
பகவானை தவிர மற்றவர்கள் காரணபூதர்கள் இல்லை என்பதை ராமாயணத்தில் சாதிக்கலாம். ராமாயணத்திலும் ஜெகத்துக்கு உபாயம் எம்பெருமான் தான். ஜெகத்தாலே அடையத்தக்கவன் எம்பெருமான் தான். காரணத்துவ அபாத்தியத்துவ உபாயத்துவ உபேயதா என்னும்படியான வேதாந்தத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லாம் இதிலே இருக்கிறது. 5 அர்த்தங்கள் சொல்லப்பட வேண்டியதாய் அமைந்திருக்கின்றன. மிக்க இரலையும் மெய்யா உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழ்நிச வேதத்தியல். அறிய வேண்டும் அர்த்தமெல்லாம் இதற்குள்ளே உண்டு. அத்தனை அர்த்தங்களும் இந்த ராமாயணத்திலே அமைந்திருக்கின்றன. ராமாயணம் பரதத்துவத்தை சொல்றது, ராமாயணம் ஜீவ தத்துவத்தை சொல்றது, ராமாயணம் மோட்சோபாயத்தை சொல்றது, ராமாயணம் எது நாம மோட்சம் அடைய ஒட்டாமல் தடுக்கிறது என்றது சொல்றது, ராமாயணம் எது பரமபுருஷார்த்தம்ன்றது சொல்றது. இத்தனை ராமாயணத்தை கொண்டே நாம் புரிந்து கொள்ளலாம். அப்போ வேதத்துல எப்படி சொல்லி இருக்கோ அந்த கிரமத்தில் இது காட்டும். ஆகவே வேதோபிரம்மணார்த்தாயா தௌ அக்ராஹயத பிரபு. வால்மீகி பகவான் அந்த 2 குழந்தைகளுக்கும் சொல்லி வைத்தார். அந்த குழந்தைகளுக்கு சொல்லி வச்சா சில பேர் சில விஷயங்களை கத்துப்பான், மற்றவ ஆறு கேட்டாலும் சொல்லவே மாட்டான். இது ரகசியம், இதை உனக்கு சொல்ல மாட்டேன், இதை உனக்கு என்னத்துக்கு சொல்றது, நான் உனக்கு என்னத்துக்கு சொல்லணும், எனக்கு என்ன லாபம், இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு. ஆனா எது தபஸ்ன்றதுக்கு முதல் காலக்ஷேபத்திலேயே பார்த்தோம். தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்பிதாம்பரம் முதல் உபன்யாசத்திலையும் 2வது உபன்யாசத்திலையும் பார்த்தோம். எது தபஸ் அப்படின்னா உபனிஷத்துல காட்டப்பட்டு இருக்கிறது. அழகான வார்த்தை. ராதீதரர் என்றவர் சொன்னார், சத்தியமிதி சத்தியவச்சா ராதீதர. பௌரு சிருஷ்டி என்றவர் சொன்னார், தபைதி தபோ நித்ய பௌரு சிருஷ்டி. ராதீதரர் சொன்னார், சத்தியம்தான் தபஸ்ன்னு சொன்னார். பௌரு சிருஷ்டி சொன்னார், தபஸ்னா தபஸ், நித்திய தபஸ், என்றென்றும் தபஸ் பண்ணுவது அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் நாக்கர் சொன்னார், அதுக்கு மேல மௌத்கல்யர் அதை என்டார்ஸ் பண்ற. ஸ்வாத்தியாய பிரவச்சனே ஏவேதி நாகோ மௌத்கல்யா. தான் அதிகரித்ததை மற்றையோருக்கு சொல்லிக் கொடுப்பது இருக்கிறதே, அதுதான் தபஸ் என்று நாக்கர் எழுதி வச்சார். மௌத்கல்யா மௌத்கல்யர். மௌத்கல்யர் என்ன சொன்னார்னா ஆமாமா. அப்ப இந்த 2 விஷயத்தை பார்க்கிற போது தபஸ்னாலே தான் கற்றதை மற்றையோருக்கு சொல்லி வைக்கவும். இந்த குசலவர்களுக்கு சொன்னதை உலகத்துக்கெல்லாம் பரப்ப வேண்டாம். உலகத்தில் இருக்கிறவர்கள் இந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்க வேண்டாம். இந்த ராமகதை புண்ணியமாயிற்று, உலகத்தை புனிதப்படுத்துவதற்காகத்தானே வந்தது. ஏற்கனவே ஒரு நாள் ஸ்லோகத்துல சொல்லியிருக்கேன், வந்தே ராமாயணம் மகாநதி. ராமாயணம் என்னும்படியான நதியை வணங்குகிறேன். வால்மீகி கிரிசம்பூதா, ராம சாகரகாமினி, புனாதி புவனம் புண்ணியா, வந்தே ராமாயணம் நதி அப்படின்னு சொல்லும்படியானதாக அமைந்திருக்கக்கூடிய. அப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த குசலவர்கள் என்ன பண்ணினார்கள், முதல்ல வால்மீகி ஆசிரமத்தை சுத்தி இருக்கக்கூடிய மத்த ஒரு ஆசிரமத்துக்காக போனான். யாரோ 2 குழந்தைகள் வந்திருக்காளே, நீங்க என்ன பண்ணுவோங்கன்னு கேட்டான். நாங்க பாட்டு பாடுவோம். ரொம்ப அழகா பாடுறா, ராமாயண ஸ்லோகமா அவர் எழுதி வச்சுட்டார். பாதபந்த அக்ஷரசம தந்திரீலய சமன்விதா. வீணையில ஏறிட்டு பாடலாம்படியாக இருக்கிறது. அத ஒரு ஆசிரமமாக பாடினார்கள். ஒரு ரிஷியும் அந்த கானத்திலையும் அர்த்தத்திலையும் மயங்கி போறார், வெகுடாடி போறார். உடனே அவர்கள் என்ன பண்ணினார்கள் என்றால், ஒருத்தர் ஒன்னொன்னு கொடுக்கிறார் அந்த குழந்தைக்கு. குழந்தைகள் பாடி இருக்காளே, ஏதாவது கொடுக்க வேண்டாம். நவராத்திரிக்கு நம்மாத்துக்கு குழந்தைகள் பாடினா அவளுக்கு ஏதாவது நம்ம பரிசு கொடுக்குறோமா இல்லையா? குழந்தைகள் நவராத்திரிக்கு ஒரு பாட்டு பாடு, அது அலைப்பாயுதேன்னு பாட்டு பாடுறது. உடனே அந்த குழந்தை பாட்டுக்கு ஒரு பரிசு, ஒரு பழம் அல்லது இன்னும் ஏதாவது ஒரு கிஃப்ட். அந்த மாதிரி இந்த ரிஷிகள் இந்த குழந்தைகள் இப்படிதான் பாடியிருக்காளே அப்படின்னு ஒவ்வொரு ரிஷியும் ஒன்னொன்னு கொடுக்குறாரு. கமண்டலம் தூக்கி கொடுத்தார். குழந்தை இந்த தீர்த்தம் வச்சுக்கலாம், இதுல
இந்த கமண்டலம் எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்குறாரு. இன்னொருத்தர் முஞ்சி இடுப்புல வந்து உனக்கு வேட்டி நன்னா நிக்கணும் இல்லையோ அதுக்காக இந்த முஞ்சி கட்டி. இன்னொருத்தர் வந்து இந்த இது போட்டு உட்கார்ந்து நீ ஜபம் பண்ணு, சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு நீ காயத்ரி ஜபம் பண்ணச்சு இது மேல உட்காந்து பண்ணு அப்படின்னு ஆசனத்தை கொடுக்குறார். இன்னொருத்தர் குழந்தைக்கு இடுப்புல உடுத்துக்கிறதுக்கு கௌபீனத்தை கொடுக்குறார். இன்னொருத்தர் நீ அங்கங்க போய் சமைத்தெல்லாம் தரிச்சுட்டு வரணுமோ இல்லையோ இந்த சின்ன கோடாரி வச்சுக்கோ. இன்னொருத்தர் இந்த துணி உடுத்திக்கோ. ரிஷிகளுக்கு உண்டானதான காஷாய வஸ்திரத்தை காவி வஸ்திரத்தை எடுத்து கொடுக்கும். இன்னொருத்தர் இருந்தா மரவுரிய அனுஷ்டானங்கள்லாம் பண்ண வேண்டிய நாள்ல மரவுரியை உடுத்திக்கோ அப்படின்னு சொன்னார். இன்னொருத்தர் இந்த தலைமுடி நிக்கவே இல்லை, இந்த கயிறு ரொம்ப அழகா இருக்கும் இதை போட்டு கட்டிக்கும். தலையில ரப்பர் பேண்ட் போட்டுக்கிற போது அந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் கொடுத்தார். அதே மாதிரி இன்னொருத்தர் நீ ஹோமம் பண்ணணும் இல்லையோ நெய்யெல்லாம் எடுத்து விடணும் இல்லையோ அதுக்கு இந்த பாத்திரத்தை வச்சுக்கோ, இந்த தொன்னையை வச்சுக்கோ. யாக பாத்திரத்தை கொடுக்கிறார். ஒருத்தர் சமைத்து கொடுக்கிறார். ஒருத்தர் யாகம் பண்றதுக்கு விறகுகள்லாம் கொடுக்கிறார். இன்னொருத்தர் பார்த்தாரப்பா என்கிட்ட ஒண்ணும் இல்லை, ஆனா வாய் நிறைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன், நீ தீர்காயுசாக இருக்க வேண்டும். பெரிய ஆசீர்வாதம் பண்றாரு. மகாத்மாக்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதே அது அவ்வளவு ஆச்சரியமான விஷயம். பெரியவர்களுடைய வாழ்த்து இருக்கிறதே அந்த வாழ்த்து தான் எம்பெருமானுக்கே ரட்சகம்னு சொல்றோம். ஆகவே அப்படி அமைந்திருக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. கண்ணனும் பெருமானுக்கு தேவர்கள் எல்லாம் கொடுத்தார்கள், குசல் அவர்களுக்கு ரிஷிகள் எல்லாம் கொடுத்தார்கள். மாணிக்கம் கட்டி வைரமடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணிக்குரலனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ. யசோத பிராட்டி கண்ணனும் பெருமானுக்கு தாலாட்டு பாடினார். அப்படி தாலாட்டு பாடும் பொழுது என்ன பாடி இருக்கிறாள் என்னால், பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான். என்ன தொட்டில் தெரியுமாப்பா? மாணிக்கங்கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான். பிரம்மா கொடுத்திருக்க மாணிக்குரலனே தாலேலோ. பிரம்மா தொட்டில் கொடுத்தார். உடையார் கனமணியோடு உண்மாதுளம்பு இடைவிரவி கோத்த எழில் தழுகினோடு விடையாயரு காபாலி ஈசன் விடுதந்தான் உடையாய் அழையல் அழையல் தாலி. இடுப்புல மேல கட்டக்கூடிய கனகமணிகள், மாதுளம்பு, அப்படிப்பட்டவையெல்லாம் சேர்த்த அழகான ஆபரணத்தை காபாலி என்று சொல்லப்படுபவராய் அமைந்திருக்கக்கூடிய பரமசிவனார் தாம் கொடுத்தார். ஈசன் விடுதந்தான். சந்தமழகிய தாமரை தாளருக்கு இந்திரன் தானும் எழிலுடை கெண்கிணி, கெண்கிணி என்ற ஆபரணத்தை இந்திரன் கொடுத்தான். சங்கின் வலம்புரியும் சேவடை கிண்கிணியும் அங்கை சரிவளையும் நானும் அரை தொடரும் அங்கண் விசும்பில் அமரர்கள் போத்தந்தார். தேவர்கள் எல்லாம் எவ்வளவு திருவாபரணம் கொடுத்திருக்கா தெரியும். எழிலார் திருமார்பருக்கு அழகிய ஐம்படை, ஐம்படை தாலி என்ன, அது கோக்க வேண்டிய சங்கிலி என்ன, அவற்றையெல்லாம் வழுவில் குடையான் வைச்சிரவணன் வைஸ்ரவணன் சொல்லப்படுபவனாய் இருக்கக்கூடிய குபேரன் கொடுத்திருக்கிறான். இதெல்லாம் நீ எடுத்துக்கோ, இதுக்கெல்லாம் சந்தோஷமாயிரு, அழாதே தாலேலும். ஓதக்கடலில் மாதக்கவென்னு வருணன் விடுதந்தான். சாதி பவளமும் சந்த சரிவளை. ஆக கையில சாத்தி கொள்ளக்கூடிய வளையல் என்ன, பவளங்கள் என்ன, இதெல்லாம் வருணன் கொண்டு வந்து தான் கொடுத்திருக்கிறான். மாதக்கவென்று வருணன் விடுதந்தான். சோதி சுடர்முடியாய் தாலேலோ சுந்தரத்தோழனே தாலேலோ. வானார் செழும் சோலை கற்பகத்தின் வாசிகியும் சேனார் மலர் மேல் திருமங்கை போத்தந்தார். பிராட்டி திருமங்கை ஸ்ரீமகாலட்சுமி நாச்சியார் என்ன கொடுத்திருக்கார் தெரியுமா? கானார் நருந்துழாய் கை செய்த கண்ணி, திருத்துழாயாலே தொடுக்கப்பட்ட மாலை, வானார் செழும் சோலை. ஆக கற்ப விருட்சத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வாசனை மலர்களாக அமைந்திருக்கக்கூடியவை, அவற்றையெல்லாம் தேனார் மலர் மேல் திருமங்கை போர்த்தன் அழகிய தாமரை பூவிலே இருக்கக்கூடிய ஸ்ரீமகாலட்சுமி நாச்சியார் சமர்ப்பித்தார். மாலையை மாத்திரம் அவதான் போடணும், அவதான மாலசாத்திரத்துக்கு உரியவள். இப்படி ஒருத்தரும் தேவகணங்களும் பெரிய பிராட்டியாருமாக கண்ணனுக்கு காணிக்கைகள் சமர்ப்பித்தார்கள். அதே மாதிரியாக குசலவர்களுக்கு ஒரு ரிஷியும் ஒரு காணிக்கையை சமர்ப்பிக்கிறார். அதுல ஒரு ரிஷி ஆசீர்வாதத்தை சமர்ப்பித்தார். இப்படி இந்த குழந்தைகள் ஒவ்வொரு ஆசிரமமாக முதல்ல போனோம். அப்படியே காட்டுக்குள்ள ஆசிரமம் எல்லாம் ஆயிடுச்சு. உடனே ஆசிரமத்துல போய் சொல்லிட்டோம், எல்லாரும் கேட்டா சந்தோஷப்பட்டா.
போருமான்னு கேட்டான். இல்ல இல்ல, கிராமம் கிராமமாக போகும். அப்ப கிராமம் கிராமமாக போகிறார். ஒரு கிராமத்துல இருக்கிற ஜனங்கள் ஆச்சரியமா இந்த குழந்தைகளை அழைத்து அழைத்து பாட்டு கேட்பிக்கிறார்கள். அந்த நிலையில தான் சத்ருக்ன ஆழ்வான் அவன் இவா 2 பேரையும் அழைத்து கொண்டு செல்லுகிறான் ராமபிரானுடைய அஸ்வமேத மகாமண்டபத்துக்கு. அந்த குதிரையை பிடிச்சு கட்டி விடுறா, சண்டை போட்டா, அதெல்லாம் சரித்திரம். அதெல்லாம் இப்ப பிரகிருதம் வேண்டாம். அப்ப அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடிய நிலையில இவர்கள் தாங்கள் ராமபிரானுடைய திவ்ய ஆஸ்தானத்துக்கு சென்றார்கள். அப்போ ராமபிரான் பார்க்கிறான், குழந்தைகளை பார்த்தா ராஜ லட்சணங்களோடு கூடியிருக்கிறார்கள். அப்படி நிமிர்ந்த ராஜான்னா நிமிர்ந்து இருப்பான், தலை குனியாது, ராஜாவுடைய தலை குனியாது, அப்படி நிமிர்ந்து இருக்கிறான். இமௌ முனி பார்த்திவ லட்சணான்விதௌ குசீலவௌ செய்வ மகா தபஸ்வினௌ மமாபி தத் பூதிகரம் பிரச்சக்ஷதே மகானுபாவம் சரிதம் நிபோததா. அவன் 2 பேரையும் அந்த விலட்சணமான அயோத்தியா அஸ்வமேத மகாமண்டபத்திலே இந்த 2 குழந்தைகளும் பாடுகிறார்கள். ராமபிரான் கேட்கிறான். கேட்க ராமபிரானுக்கு கண்கள்ல தாரதாரியா ஜலம் பெறுகிறது. ஆனந்தம் புலகாங்கிதமாகிறான். என்ன அற்புதமான சரித்திரமாக இருக்கிறது. இமௌ முனி பார்த்திவ லட்சணான்விதௌ, இந்த 2 குழந்தைகள் பார்த்திவ லட்சணங்களோடு கூடினவர்கள், ராஜ லட்சணங்களோடு கூடினவர்களாக இருக்கிறார்கள். குசீலவௌ சௌச்ச மகா தபஸ்விரவ், ஆனால் தபஸ்வியான வால்மீகி பகவானுடைய ஆசிரமத்தில் இருந்து வந்தவர்கள். இவா பாடுற பாட்டு இருக்கே, மமாபி தத்து பூதிகரம் பிரச்சக்ஷதே, எனக்கும் கூட ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். பகவத் சரித்திரம் எப்படிப்பட்டது. கோபிமார்கள்லாம் என்ன பண்ணான்னா கண்ணனும் பெருமானோடு ராசக்கிரீடா அனுபவம் பண்ணுகிறார்கள். ராசக்கிரீடைன்றது ஒரு சாதாரண அனுபவம் இல்லை. சாட்சாத் பரபிரம்மத்தினுடைய அனுபவத்தை பரமபதத்திலே அனுபவிக்கிறார் போலே இங்கு அனுபவித்தார். விலட்சணமான அனுபவம், சம்சார மண்டலத்திலேயே அனுபவம். எம்பெருமான் என்ன பண்ணினான், கோபிமார்களுக்கு தன் அனுபவத்தை கொடுப்பதற்கு ஒரு நாள் ராத்திரி தான் புல்லாங்குழல ஊதினான். ஒரு கோபிகையும் வந்து சேர்ந்துட்டா பிருந்தாவனத்தில். கண்ணனும் பெருமான் எழுந்தொழி இருக்கிற யமுனை கரைக்கு வந்தான். ஒரு மரத்தின் மீது இருந்து கொண்டு வேணுகானம் பண்ணுகிறான். அப்ப அந்த இடத்துல கண்ணனும் பெருமான வாழ பார்த்து, நீங்கள் எல்லாம் பரஸ்திரீகள், உங்களுடைய பர்த்தாக்கள்லாம் இருக்கா, வாழலாம் இருக்கா, இவாழ்லாம் இருக்கா, பரபுருஷனான என்ன பார்த்து நீங்கள் வந்திருக்கிறீர்களே, வேற்று பெண்களா இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் வரலாமா? உங்களுடைய பாதிவிரத்தியத்துக்கு குறை இல்லையா? கேட்கிறார் கண்ணன். கண்ணா, உன்னிடத்தில் நாங்கள் சரீர சம்பந்தானுகுணமான ஒரு அனுபவத்தை பெறுவதற்கு வரவில்லை. ஆத்ம பரமாத்ம சம்பந்தத்துக்கு அனுரூபமான ஒரு அனுபவத்தை பெற வேண்டும் ஆசைப்படுறோம். பாதிவிரதா தர்மம்ன்றது ஒன்னை விட எங்களுக்கு நன்னா தெரியும். எங்களுடைய பாதிவிரத்தியம் போயிடுறதேன்னு இப்படி கரையறியே. காத்து எங்க மேல பட்டுத பாதிவிரத்தியம் போயிடுதா? ஜலம் எங்க மேல படுறத பாதிவிரத்தியம் போயிடுதா? இதெல்லாம் எங்கள் மீது படுகிற போது பாதிவிரத்தியம் போகல. அப்போ ஒன்ன தொட்டா மாத்திரம் பாதிவிரத்தியம் போயிடுமா அப்படின்னு கேட்கிறார். உடனே கண்ணன் கேட்கிறார், கோபிகளை என்ன வார்த்தை சொல்றாங்க? காத்து அச்சேதனம், இந்த வஸ்திரம் அச்சேதனம், ஜலம் அச்சேதனம், இதெல்லாம் பட்டாக்கா உங்களுக்கு தோஷம் இல்லை. நான் சேத்தனம் இல்லையா? நான் ஒரு வியக்தி இல்லையா? நான் பட்டா பாதிவிரத்தியம் போகாதா? போகாது. எப்படி சொல்றங்க? காத்துக்கு அந்தர்யாமியாவும் நீதான் இருக்காய், ஜலத்துக்கு அந்தர்யாமியாவும் நீதான் இருக்காய், இந்த வஸ்திரத்துக்கு அந்தர்யாமியாவும் நீதான் இருக்காய், இந்த கிருஷ்ண சரீரத்துக்கு அந்தர்யாமியாவும் நீதான் இருக்காய். ஒன்னு ஆயர் புத்திரனாக நாங்க நினைக்கல. ஆயர் புத்திரனல்ல நருந்தெய்வம் பாயசீருடை பண்புடை பாலகன் மாயனன்னு மகிழ்ந்தனர் மாதரே
வாயுள் வையகம் கண்டமட நல்லார் ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம். உன்னை ஆயர் புத்திரன்னு நாங்க நினைக்கிறோமா? நீ ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம். நகலு கோபிகா நந்தனோ பவான் அகில ஜெயிக்னாம் அந்தராத்மது. நீ கோபிகானந்தனன் அல்லன். நகலு கோபிகானந்தனோ பவான் அகில தேகினாம் அந்தராத்மது. அப்படின்னு சொல்லும்படியானதான அந்த சமயத்துல கண்ணன் பெருமான் முழு அனுபவத்தையும் கொடுக்கும். அந்த முழு அனுபவத்தையும் பெற்ற உடனேயே கோபிமார்களுக்கு கர்வம் ஏறி போச்சு. இந்த சம்சார மண்டலத்துல எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள், அத்தனை பேருக்குமா இந்த பகவத் அனுபவம் கிடைக்கிறது? நமக்கு மாத்திரம்தானே இந்த பகவத் அனுபவம் கிடைச்சிருக்கிறது. நம்ம விட வசந்தவர்கள் யாரும் கிடையாதுன்னு கர்வம். ஆனந்தம் முன்மஸ்தகமாயிற்று. அதனை மட்டுப்படுத்த வேண்டும் என்று கண்ணன் பெருமான் தன்னை மறைத்துக் கொண்டு விட்டான். அந்த மறைத்துக் கொண்டிருந்த காலத்துல கோபிமார்கள் கண்ணனை தேடிண்டு போறா. இப்படி கண்ணனை தேடிண்டு போகும்படியான ஒரு நிலையில கண்ணன் கிடைக்கல. யமுனா நதியில சுத்தி உட்கார்ந்துட்டு பாடுறா. வருத்தப்பட்டு பாடும்படியான பாடல் கோபிகா கீதம்னு சொல்லப்பட்டது. ஆச்சரியமான ஸ்லோகம். ஜெயத்து தேதிகம் ஜன்மனாவிரதா ஸ்ரேத இந்திரா சஸ்வதத்ரை தைத திருஷ்யதாம் திக்ஷுதாவகாஹா துவை திருதாசவத்வாம் விசின்பத்தே. ஆழ்வாருடைய பாசுரங்கள், ஆழ்வாருடைய விரகத்தாகங்கள் எப்படி சாதிக்கிறாரோ அந்த மாதிரி அதுலயும் இருக்கு. அதுல அவர்கள் சொல்லுகிறார்கள், தவகதாமிருதம் தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபகம் ஸ்ரவணமங்களம் ஸ்ரீமதாததம் புவி கிரணந்தியே பூரிதா ஜனா. கண்ணா, உன்னுடைய கதாமிருதம் இருக்கிறதே, இந்த சம்சார தாபத்திரயத்திலே உழன்று கொண்டிருப்பவர்களுக்கு உயிரூட்டக்கூடியதாக இருக்கிறது. கவிகளாலே பாடப்பட்டதாக இருக்கிறது. எத்தனை மகாத்மாக்கள் பாடியிருக்கிறார்கள் உன்னுடைய வைபவர். கவிபிரீடிதம் ரிஷிகள் எல்லாம் பாடியிருக்கிறார்கள். கல்மஷாபகம் மனதிலே இருக்கக்கூடிய கல்மஷத்தை போக்கக்கூடியதா இருக்கிறது. ஸ்ரவண மங்களம் கேட்கச்சேவே நன்மையை கொடுக்கக்கூடியதா இருக்கு. ஸ்ரீமதாததம் புவி கிரணந்தியே பூரிதாஜனா. வாரி வழங்கக்கூடிய வள்ளல்கள் இதனை லோகத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். யார் யார் பகவத்கதையை சொல்றாளோ அவளை வள்ளல்கள்னு கோபிமார்கள் கொண்டாடுறார். விஷ்ணு புராணத்தை சொன்னவரான பராசர பகவானை உதாரர் வள்ளல் ஆளவந்தார் கொண்டாடுறார். தத்வேனய சிதச்சிதீஸ்வர தத்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரா சந்தர்சயன் நிரமிமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. அந்த பராசர பகவானுக்கு நமஸ்காரம் சொல்றார். அப்படி உதாரர் வள்ளல்கள் வள்ளல்கள்னு சொல்லத்தக்கவராய் அமைந்திருக்கக்கூடிய விலட்சணமான தன்மை படைத்தவர்கள் பகவத்கதையை சொல்லக்கூடியவர். அப்ப அந்த பகவத்கதையானது தவகதாமிருதம் தப்த ஜீவன். யாருக்கு அப்படின்னா, யார் யார் அந்த கதையை கேட்கிறாளோ அத்தனை பேர். அந்த கதையை கேட்கிறவாழ்ல பெருமாளும் தானே. அதனால பெருமாள் தான் சொல்றார், மமாபி தத்து பூதிகரம் பிரசக்ஷதே. மமாபி தத்து பூதிகரம் பிரசக்ஷதே. என் கதை எனக்கே செல்வத்தை கொடுக்கிறது. ராமாயண பாராயணம் பண்ணால் இது கிடைக்கும், ராமாயணம் கேட்டால் இது கிடைக்கும். குடும்ப விருத்திம் தனதான்ய விருத்திம் ஸ்திரியஸ்ச முக்கியாக சுகமுத்தமம் ச. குடும்ப விருத்தி, தனதான்ய விருத்தி, ஸ்திரியஸ்ச முக்கியாக சுகமுத்தமம் ச. உத்தமமான சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப குடும்பம், தனதான்யம், சுகம் எல்லாம் ராமாயணம் கேட்டா கிடைக்கும். ராமன் அது வரைக்கும் அது இல்லாததான இருந்தான். சீதா பிராட்டியை காட்டுக்கு அனுப்பிச்சு பிற்பாடு அவனுடைய குடும்பம் விருத்தியாகலை. அப்ப அவனுக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கல. குடும்பத்துல குழந்தைகளோட அனுபவிக்கலன்னா அந்த ஐஸ்வர்யத்துல என்ன பிரயோஜனம்? கிள்ளையிலாத நம்பாள் சொல்லிருக்கு. ஸ்திரியஸ்ச முக்கியாக, பிராட்டி கிடைக்கல. சுகமுத்தமம் ச, மனசுல ஒரு திருப்தி இல்ல. பர்சனல் லைஃப் பாருங்க, அபிஷியல் லைஃப்ல வாஸ் டோட்டலி சாட்டிஸ்ஃபைடு. பிகாஸ் ராஜ்ய காரியத்துக்காக பிராட்டியை ஒதுக்கி வச்சுட்டான். அதெல்லாம் விசாரங்கள் தனி, அதுக்கெல்லாம் தனித்தனி அர்த்தங்கள்.
ஆனால் அவர் தனியா வியக்திகதமா துக்கம் இருக்குமா இல்லையா? அது மொத்தம் எப்ப போச்சு? இந்த ராமாயணம் கேட்டதும் சீதா விராட்டி வந்து சேர்ந்தா, எல்லாம் சேர்ந்தார், குழந்தைகள் சேர்ந்தார்கள். அப்ப பார்க்கிற போது மமாபி தத்து பூதிகரம் பிரச்சக்ஷதே, எம்பெருமானுடைய திருவடித்தாமர்கள் எம்பெருமானுக்கே போக்கியம். எம்பெருமானுடைய திருவடித்தாமர்கள் எம்பெருமானையே ரட்சிக்கின்றன. கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி, தன் திருவடிகளாலே தானே ரட்சித்துக் கொண்டான். பகவானுடைய பாதங்கள் என்ன காப்பாற்ற வேண்டும். நாம சொல்றோம் ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியன்னு துவயமந்திரம். பகவானுக்கும் அவனுடைய கால் தான் காப்பாத்திச்சு. சகடாசுரனிடம் இருந்து கண்ணனை காப்பாற்றுவது கண்ணுடைய திருவடி தாமரைகள். திருக்காலாண்ட பெருமானே, திருவடியால் அப்படி உதைத்தான் சக்கரத்தை. அப்போ பகவானை காப்பாற்றுவது அவனுடைய திருவடிகள், பகவானுக்கு போக்கியமாய் இருப்பது அவனுடைய திருவடிகள். பேதை குழவி பிடித்து சுவை துண்ணும் பாத கமலங்கள். விஷ்ணோப்பதே பரமே மத்வ உற்சாகா, பெருமாளுடைய பாதங்கள்ல தேன் பெறுகிறது, நாம சாப்பிடுறோம். அவன் தன் கால் கட்டவரில் எதுக்காக வச்சுருக்கான்னா, முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கிறான். வேதம் சொல்லிவிடுதே, விஷ்ணோப்பதே பரமே மத்வ உற்சவ், உன் தேனே மலரும் திருப்பாதம்னு ஆழ்வார் சொன்னாரே, அது உண்மைதானா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு காலை எடுத்து சுவைத்து பார்க்கணுமே. எப்படி காலை சுவைத்து பார்க்கிறது? எல்லாரும் பார்த்து பைத்தியக்காரன்னு பட்டம் கட்டிடுவாளே, பயம் பெருமாளுக்கு. அதனால எல்லாத்தையும் வைத்துக்கொள்ள வச்சின்ற பிற்பாடு மஞ்சாடு வரை ஏழும் கடல்கள் ஏழும் வானகமும் மண்ணகமும் மத்தும் எல்லாம். அதுக்கப்புறம் யாரும் இல்லையான்னு பார்த்துட்டு காலை எடுத்து வாயில வச்சுட்டான். ஆஹா, வாஸ்தவம் தான். பேதை குழவி பிடித்து சுவைத்தும் ஒரு அர்த்தம் காட்டினார். தன்னுடைய காலை எடுத்து சுவைக்கிறான்னு சொல்றாளே, என்னன்னா இந்த சுவை இருக்கு. ரெண்டாவது, உள்ளுக்குள்ள இத்தனை ஜனங்களை அனுப்பிச்சுட்டோமே, ஜனமெல்லாம் இருக்கே, எல்லா மக்களும் இருக்காருங்களே, அவளுக்கு சாப்பாடு இல்லாத பிராணம் போடுத்தானே என்ன பண்றதுன்னு பயம் வந்துதான் பெருமாளுக்கு. சாப்பாடு எங்க இருக்குன்னா, விஷ்ணோப்பதே பரமே மத்வ உற்சாகா, என் பாதத்துல தேன் பெறுகிறது, அதை அனுப்புறேன் அப்படின்னு அந்த தேனை உள்ளுக்குள்ள அனுப்பிச்சாராம். பேதை குழவி பிடித்து சுவை துண்ணும் பாத கமலம். இன்னொரு அர்த்தம், உள்ளுக்குள்ள இருக்கிறது சம்சாரி சேத்தனர்களான ஜனங்கள், நித்தியசூரிகள் இல்ல. நல்ல இடத்துல 4 நாள் தங்குன்னா இருக்க மாட்டான். உண்டுட்டு உரியில இருன்னா தின்னுட்டு தெருவுல தெரியுங்கள் இதெல்லாம். அதனால இதெல்லாம் வெளியில வந்துடும் போறதேன்னு பயம். அதனால கார்க்கு போட்டா மாதிரி, மூடி போட்டா மாதிரி வாயில பேதை குழவி பிடித்து சுவை துண்ணும் பாத கமலங்கள். அப்ப பகவானுக்கே இனிமையை தருவது பகவானுடைய பாதங்கள். அவ பகவானுக்கு உபாயமாகவும் உபேயமாகவும் இருப்பது அவனுடைய பாதங்கள். பக்தர்களுக்கு மட்டுமல்ல, பகவானுக்கும் இருக்கிறது. அதே மாதிரி பகவத் சரித்திரம் பக்தர்களுக்கு மாத்திரம் செல்வம் தருவது கிடையாது, பகவானுக்கே செல்வம் தருவது. மமாபி தத் பூதிகரம் பிரச்சக்ஷதே மகானுபாவம் சரிதம் நிபோததா. மகானுபாவனான ராமபிரானுடைய சரித்திரத்தை அவர்கள் சொன்னார்கள். அந்த சரித்திரத்தை ராமபிரான் தான் உசந்த படிக்கட்டுல உட்காந்து கேட்டு இருந்தான். அப்படி கேட்டு கொண்டிருந்த போது, யோ இத தனியா உட்காந்து கேட்கிறமே, பக்கத்துல சீதை இல்லை, குசலவர்கள் மாத்திரம் பாடிக்கொண்டிருக்கிறார்கள், ஊர் ஜனங்கள்லாம் கீழே உட்கார்ந்துருக்காங்க. இத தொட தட்டி கேட்கணும், அடுத்தவன் தொடையில நாம தட்டணும், நம்ம தொடையில அடுத்தவன் தட்டணும். என்ன அழகா குழந்தைகள் பாடுறான்னு சொல்லிட்டு ரசிக்கணும். அப்படி நமக்கு சமானமா ரசிக்கிறதுக்கு மேல ஒருத்தரும் இல்லையே. சரி, ஊர் ஜனங்களோட போய் உட்கார்ந்துருவோன்றதுக்காக சிம்மாசனத்தினுடைய ஒரு படிக்கட்டாக எழுந்து நிக்கல, ஒரு படிக்கட்டுல இருந்து உட்கார்ந்துட்டே இறங்கினான். ஜனங்கள் ஒருத்தரும் ராமனை பார்க்கல. எழுந்து நின்னுட்டா கோஷ்டி கலைஞ்சுடும் பயம். அதனால வந்து கீழே வந்து உட்கார்ந்து மத்த ஜனங்களுக்கு நடுவுல உட்கார்ந்துட்டு தானும் தொடதட்டி கேட்டான். வால்மீகி பகவான் தெரிவிக்கிறார், சச்சாபி ராமஹா பரிஷத்கத சனைஹி புபூஷயா சத்தமனா பபூவஹா. ஆச்சரியப்படுறார், இப்படி கூட உண்டா? சச்சாபி ராமஹா பரிஷத்கத சனைஹி புபூஷயா சத்தமனா பபூவஹா. அப்ப ஏன் இவா வந்து ராமனையே பார்க்கல அப்படின்னு கேட்டால், அத்தனை பேர் இந்த குழந்தைகள் எவ்வளவு அழகா பாடுறான்னு குழந்தைகளையே பாடிட்டு இருந்தா, பார்த்துட்டு இருந்தா. அதனால ராமன் இறங்கி வர்றத கூட ஒருத்தரும் பார்க்கல. அந்த மாதிரி எல்லாரோடையும் தான் கேட்டிருக்கக்கூடியதான விஷயமாக
இந்த ராமாயண சரித்திரத்தை குசலவர்கள் பாட அதற்கு அனுகுணமாக ராமபிரான் தானே கேட்டிருக்கக்கூடிய சரித்திரம் அவன் என்ன கேட்டான்றத அடுத்த வார கோஷ்டியில கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆக இப்படிப்பட்ட இந்த சரித்திரம் இன்னைய தினம் ஸ்ரீராமநவமி ஆகிற மகாதினம். ஆக இதனை சொல்லும்படியான பாக்கியம் கிடைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட பாக்கியத்தை தந்தருளிவரான ஆச்சாரிய சுவாமியினுடைய திருவடித்தாமர்களுக்கு வாழி 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 என்று பல்லாண்டு பாடுகிறேன். இதுல யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம், ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்டுக்கலாம். சௌபாகியம் சுவாமி, சிரவணம் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சௌபாகியம். கேள்விகள் ஒண்ணும் இல்லையே, ஏதாவது இருந்தா கேட்கலாம். அடியேன் தன்யம். தன்யோஸ். Tenuously, Swami.